மக்களே, வெல்கம் டு ஃபயர் ஜோன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் ரெயில்ஸ் ஃபயர் ஜோன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம சிங்கிளாக ஆடுறோம்னா இல்லவே இல்லை, நம்ம 3 பேரோட ஆடுறோம். அவங்க நம்ம பக்கத்துலேயே தான் இருக்காங்க, பார்க்குறீங்களா? வேறு யாரும் இல்லை. ப்ரோ பேசுங்க ப்ரோ. ஸ்ரீனித் ப்ரோ. ஓகே மக்களே. எப்படி பார்த்தீங்களா, இவங்களோட தான் சேர்ந்து தான் ஆட போகிறோம் மக்களே. இன்னைக்கு கேம் வந்து களை கட்ட போகுது மக்களே. ஆல்ரெடி என்கிட்ட பாண்ட் இருந்ததுனால நான் வந்து ரைஃபிள் வாங்கிட்டு வந்துட்டேன். அது இல்லாமல் 72 புல்லட் வேறு இருக்குது. அது இல்லாமல் நான் வந்து மைனரும் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு கோல் தந்துடுவாங்க மக்களே. இந்த மைனர் வந்து நீங்கள் நினைக்கலாம் என்ன வேஸ்ட்டு தானே அப்படிங்கிற மாதிரி. சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் வந்து மக்களே, ருஷாந்த் ப்ரோ வந்து கேட்குறாரு, ப்ரோ நான் என்ன ப்ரோ வாங்கட்டும் அப்படிங்கிறாரு. ப்ரோ நீங்கள் வந்து என்ன வாங்குங்கன்னா, உங்களுக்கு கன்னில் தானே ப்ரோ? வாங்க ப்ரோ, நான் வாங்கி தந்துடுறேன் மக்களே. அவர்கிட்ட கன் இல்லை, நம்மகிட்டலாம் கன் இருக்குது. அவர் கன் வாங்கி தந்துடலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ, ஷார்ட் கன் வாங்கிக்கோங்க வாங்க. வேணாம் ப்ரோ வாங்க ப்ரோ, உங்களுக்கு கன்று வாங்கிட்டு இருக்கேன். வேணாம் சொல்லுங்கள், எனக்கு பிரச்சனையே இல்லை. இந்தாங்க ப்ரோ, எடுத்துக்கோங்க ப்ரோ. மக்களே அவர் கன்று வாங்கி தந்துச்சு. இப்போ என்கிட்ட 2 கோல் இருக்கிறதுனால கோல் வாங்க தேவையில்ல மக்களே. நாங்கள் ஸ்ரீனித் ப்ரோ நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க? மக்களே அவர் மியூசிஷியன். ஆக்சுவலாக நான் வந்து மியூசிஷியன் ஏன் எடுத்துகிட்டு சொன்னால், நம்ம கேவலாக லூட் அடிப்போம் மக்களே. அப்போ வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். ப்ரோ நீங்கள் அது வாங்கினீங்களா? நான் கேட்கல. நான் கேட்குறது இப்போ ரைஃபிள் அந்த மாதிரி எதாவது வாங்கியிருக்கீங்களா கேட்குறேன். காட்டுங்க ப்ரோ. பாருங்க மக்களே, அவர்கிட்ட ஒரு ரைஃபிள் இருக்குது, என்கிட்டயும் ஒரு ரைஃபிள் இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை. அப்புறம் ருஷாந்த் ப்ரோட்ட ஒரு ஷார்ட் கன் இருக்குது. ஓகே மக்களே. இருங்க ப்ரோ, ஸ்ரீனித் வந்துட்டுருக்காரு. ஓகே மக்களே, இன்றைக்கி கேம் சூப்பராக இருக்க போகுது. ஏங்க நம்ம போய் முதல்ல ரீஃபில் பண்ணிவிடுவோம் ட்ரெயினை. டேட் தம்பி, எவங்க இப்படி வெல்டு பண்ணி வச்சது? ஓகே மக்களே, அதெல்லாம் போட்டுட்டு சாக் ஃபுல் பண்ணிட்டாச்சு. நான் வந்து ட்ரெயினில் தான் இருக்கேன் மக்களே. அது இல்லாமல் எனக்கு வந்து பேண்டேஜ் வேணாம் ப்ரோ, ஏன்னா என்கிட்ட ரைஃபிள் இருக்குது, 72 புல்லட் இருக்குது. எடுத்துக்கோங்க ப்ரோ. மக்களே நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த வீடியோவில். ப்ரோ நீங்கள் ரைஃபிள் புல்லட் வாங்கிக்கிறீங்களா? வாங்கிட்டீங்களா? ஓகே ப்ரோ. மக்களே இந்த வீடியோவில் நாங்கள் வில்லேஜ் கேப்சர் பண்ண போகிறோம். எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு ஆர்வலான விஷயம். சரி ஓகே மக்களே, வாங்க ப்ரோ. வண்டி எடுக்கிறேன். ருஷாந்த் ப்ரோ வண்டி எடுங்க. ஓகே ப்ரோ. மக்களே ஆனால் சூப்பராக இருக்குது இந்த கேம் பிளே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்ரீனித் ப்ரோ வந்து மியூசிஷியன், ஆனால் அவர்கிட்டயே ரைஃபிள் வாங்கி தந்துச்சு. ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க? நல்ல வேலை, அங்கே தான் இருக்கார். பாருங்க மக்களே, அவர் வந்து வாசிப்பார். இப்போ ப்ரோ வாசிங்க ப்ரோ. ட்ரெயின் விட்டு இறங்கிட்டேன்டா டேய். ஏங்க நான் தெரியாமல் ஜம்ப் பண்ணிட்டேன், அது வந்து ட்ரெயினை விட்டே வெளியே அமுச்சு விட்ருச்சு. கொடுமை இடம். உல்ஃபு ஏங்க இது வந்து ஏதோ டர்ன் பண்ண முடியுங்கிறானுங்க ஒரு சிலர். ப்ரோ நீங்கள் அப்படியே வண்டி விட்டுங்க, நான் அதை டேர்ன் பண்ண முடியுதா பார்க்குறேன். அதுக்கு சாமி கொடுத்தா டேர்ன் ஆகிடுமா மக்களே? டாய் உல்ஃபு தான் பெட்டர் ஃபியூயல்னு நான் சொல்லுவேன் மக்களே. ஏங்க அது கண்டுக்க கூட இல்லை நம்மளை. சரி ஓகே ப்ரோ, நீங்கள் வீட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு வில்லேஜுக்கு போயிடுங்க. ஏங்க எனக்கு தெரிஞ்சு காலையில் தான் வில்லேஜ் லூட் அடிக்கிற மாதிரி. கேம்புடா எங்கே ப்ரோ? அப்படியே என்னை ஃபாலோ பண்ணி வாங்கடா, இறங்குங்கடா மக்களே. கேம்பு நேருக்கு செம லூட்ரா. நீ ட்ரெயின் எடுத்துருவா முன்னாடி. நீ ட்ரெயினை முன்னாடி எடுத்துருவா. ஓகே மக்களே, ருஷாந்த் வந்து ட்ரெயினை முன்னாடி எடுத்துகிட்டு வருவார். இங்கே வந்து நமக்கு வந்து லூட்டுக்கு மேலே லூட் அடிக்குது. ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க? ஸ்ரீனித் ப்ரோ பின்னாடியே வராரு. கேம்புக்கு போகலாம் ப்ரோ, நேராக போங்க ப்ரோ. தெரியுதா ப்ரோ? இருங்க ப்ரோ நாங்கள் வந்து கௌபாய் ப்ரோ, கௌபாய் பார்த்தாடுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ நான் வந்து அவருக்கு வந்து பாடி கார்டு மாதிரி சேஃப்டி கொடுத்துட்ருக்கேன் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு போட்டாச்சு. ஐயோ அங்கே ஒருத்தர் இருக்காரா, பார்க்கவே இல்லைங்க யாருமே. ப்ரோ எல்லாத்துலேயும் இப்போ ரைஃபிள் இருக்குல்ல, எல்லாத்துலேயும் ரைஃபிள் ஆமா ப்ரோ. பாண்டு மக்களே, பாண்டு இந்த இடத்துல கூட கிடைக்குது. இது வந்துட்டு யாராவது அவருக்கு ஒரு ரைஃபிள் ஆமாத்தாங்க ப்ளீஸ். ஆனால் அவர்கிட்ட ரைஃபிள் இருக்குது ப்ரோ, அவர் வாங்கிக்கிட்டார். இப்போ ஏங்க ஆர்மரு, ஓ மை காட். இங்கே ஒரு ஆர்மர் இருக்குடா, செஸ்ட் ஆர்மர்.
இங்கே பாருங்க ப்ரோ, ஆர்மர் யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க ப்ரோ. மக்களே அவங்க ஆர்மர் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஆர்மர்லாம் கிடைக்குது. ஏங்க செம லூட்டுங்க. ஓகே மக்களே, ரைஃபிள் கீழே போட்டு அவனுக்கு சண்டை போடுறானுங்க. ப்ரோ யாருது ரைஃபிள்? ரைஃபிள் தேவையில்ல ப்ரோ. எனக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் தாங்க. புல்லட்டா ப்ரோ? இருட்டுது சீக்கிரம் போகடா. டேய் ப்ரோ என்கிட்ட இல்லை ப்ரோ. இருந்த மக்களே பாருங்க, நம்ம கிட்ட பாருங்க. இப்போ வந்து மைனர் கேப்பு அது இப்போ ப்ரோ ட்ரெயினுக்கு போங்க ப்ரோ. மக்களே மைனர் கேப் இருக்குது, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்னு இப்போ பாருங்க. நீங்கள் வாங்க ப்ரோ ட்ரெயின்கிட்ட. மக்களே மைனர் கேப் எவ்வளோ யூஸ்ஃபுல்னு இப்போ பாருங்க ப்ரோ. அப்படியே நீங்கள் வாசிங்க ப்ரோ, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ஏறும். ஓகே மக்களே, அவர் வந்து உள்ளே வந்து வாசிக்கிறேன்ட்டாரு. நம்ம வந்து ட்ரெயின் எடுத்துடலாமா? என்னாச்சு ப்ரோ? எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏரியாச்சா? எங்க இங்கே பாருங்க, ஒரு இப்போ வாசிப்பார். எனக்கு வந்து ஹெல்த் ஏறும் பாருங்க. என்னை பார்த்து வாசிக்கிறாரா பாருங்க, ஹெல்த் ஏறுதா? தெரியுதா மக்களே? அவ்வளோதான். ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? ஏங்க அவர் வெளியே போயிட்டாரு, ஃபுல் ஹெல்த் பண்ணி விட்டா. போகலாமா ப்ரோ? ஓகே ப்ரோ. மக்களே இப்போ வந்து 12 மணி. நாங்கள் வந்து அங்கே வந்து ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி போய் ஏங்க எனக்கு காமெடியாக இருக்குங்க. அவர் வெளியே போயிடுறாருங்க. ஒரு மாதிரி சிரிப்பாகவும் இருக்குது, அப்புறம் பயமாகவும் இருக்குது. இப்போ 3 பேர்த்துலேயே ரைஃபிள் இருக்குங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, 3 பேர்த்துட்டு ரைஃபிள், ஷார்ட் கன். ப்ரோ எங்க பாருங்க, நல்லா காமெடி. நின்றுட்டேன் ப்ரோ. ஜம்ப் மட்டும் பண்ணிடாதீங்க ப்ரோ. மக்களே அவங்க ஜம்ப் பண்ணுறாங்கங்க. மூவிங் ட்ரெயினில் ஜம்ப் பண்ண அப்படி தான் ஆகும் ப்ரோ. வாங்க ப்ரோ. ப்ரோ வரீங்களா இல்லையா? காலைல ஆகிடும் போல இருக்கே. ஏன் ப்ரோ ஏதாவது சாம்பி வந்துருச்சு என்ன? ஐயோ ஏங்க அவர் கண்ணு தெரிலங்க, பாவங்க அவர். ப்ரோ வந்துட்டாரு ப்ரோ. ஸ்ரீனித் ப்ரோ வாங்க ப்ரோ. நானே வண்டி ஓட்டுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆனால் வண்டியில் நாங்கள் இங்கே இவர் வண்டி ஓட்டுறேங்கிறாரு, பெட்ரோல் இல்லைங்க. எப்படி ஓட்டுறாரு நம்மளும் பார்ப்போம். ஓகே இதை வந்து நம்ம வெல்ட் பண்ணிடுவோம். ஏய் எவன்டாவன்? ஏங்க பின்னாடி இருந்து அடிக்கிறான் ப்ரோ. வாசிங்க ப்ரோ. அப்படியே வாசிங்க ப்ரோ. பேஞ்சோ எடுக்க சொன்னால் ரைஃபிள் எடுக்கிறீங்க. பாருங்க மக்களே, 2 பேருக்கு ஹெல்த் இருக்குது தெரியுதா? பாருங்க மக்களே, எனக்கு ஃபுல் ஹெல்த் ஆகிடுச்சு. அவருக்கு வாசிங்க ப்ரோ. அவ்வளோதான் மக்களே. அவருக்கு கொஞ்சம் தான் ஏறும், நமக்கு வந்து ஃபுல்லாக ஏறும் மக்களே. அவ்வளோதான், வந்து சூப்பராக இருக்குது மக்களே. ஆனால் இந்த பேஞ்சோ உங்களுக்கு யாருக்காவது ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. சரி போகலாம் ப்ரோ. ஃபியூல் இல்லையா ப்ரோ? மக்களே நம்மக்கிட்ட இருந்த நியூஸ் பேப்பரை போட்டு ஃபியூலாக போட்டாச்சு. ஏன்னா நம்ம வில்லேஜ் லூட் பண்ண போகிறோம் ப்ரோ. தூரத்தில் வில்லேஜ் தெரியுதா என்ன? அடுத்த நியூஸ் பேப்பர் இதை போட்டு எடுங்க ப்ரோ வண்டியை. ஏங்க இப்படி எல்லா நியூஸ் பேப்பரையும் நாங்கள் போட்டு வண்டி எடுத்துகிட்டு இருக்கோம். என்னங்க இது எங்களுக்கு வந்து சோதனை. பக்கத்தில் ஏதாவது கோல் அவுட் ஆஃப் நெட்வொர்க்கா ப்ரோ? ஏங்க ஃபியூவல் காலிங்க திருப்பி, அதை தான் ஒரு அவுட் ஆஃப் நெட்வொர்க்குங்கிறாரு. என்னங்க இது? ஏங்க கரெக்டாகுது. எங்கள் கோல் பக்கத்தில் எங்கேயுமே இல்லை வேறு. அதுவும் கரெக்டாக இந்த மாதிரி ஆஃப் ஆகணும் இது ப்ரோ. வில்லேஜ் சூப்பருங்க. ஏங்க ஸ்ரீ ப்ரோ என் கூட வாங்க ப்ரோ. இல்லை ப்ரோ நீங்கள் அப்படியே கார்லேயே இருங்க, நாங்கள் 2 பேர் மட்டும் போதும். மக்களே நான் சொன்ன மாதிரி இப்போ வில்லேஜ் கேப்சர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ப்ரோ, அங்கே ஒரு வீடு இருக்குது, போகாதீங்க. முதல்ல வில்லேஜ் கேப்சர் பண்ணி. ஏங்க வில்லேஜ் பெரிய வில்லேஜுங்க. பெரிய வில்லேஜ் ப்ரோ. இல்லை குட்டி தான் ப்ரோ. வராதிங்க ப்ரோ, சொல்லி தான் ப்ரோ வேணுன்னா நான் வாங்கி தரேன். மக்களே நான் சொன்ன மாதிரி இப்போ வில்லேஜ் கேப்சர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ட்ரிக் வச்சு தான் பண்ணுறோம். அது பேஞ்சோ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு அவர். ப்ரோ செத்துறாதீங்க ப்ரோ, தயவு செஞ்சு செத்துறாதீங்க. செத்துட்டா மக்களே அதுக்கு வில்லேஜ் கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வீடு இருக்குது, அதை முதல்ல கேப்சர் பண்ணுவோம், அப்புறமா வில்லேஜுக்கு போவோம். ஓகே மக்களே நான் சொன்ன மாதிரி ப்ரோ இங்கே ஒரு வீடு இருக்குல்ல, தனி வீடு. எங்கே ப்ரோ? அவனுங்களுக்கு அப்படியே தெரியாமல் போயிடலாம் ப்ரோ. ஷெரிஃப் தானே ப்ரோ? முடிச்சிட்டேன். பயப்படாதீங்க. அவ்வளோதான் ப்ரோ, முடிச்சிட்டேன்.
ஓகே ப்ரோ ஷார்ட் கன் இருந்துச்சுன்னா மக்களே நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே இது வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை ப்ரோ. இல்லை ப்ரோ இல்லை சத்தியமாக இல்லை மக்களே பாருங்க ப்ரோ. சவுண்டு கம்மி பண்ணுங்க ப்ரோ, எனக்கு இங்கே எக்கோ ஆகுது. ப்ளீஸ் சவுண்ட். ஓகே மக்களே நாங்கள் வந்து அப்படியே இப்போ வந்து ஓகே ப்ரோ நாங்கள் வந்து இப்போ வந்து வேகமாக ரைஃபிள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ப்ரோ. ஃபாலோ பண்ணி வந்துருங்க ப்ரோ, வேகமாக வாங்க ப்ரோ. பயமாக இருக்குது மம்மியே டேடியே, பயமாக இருக்குது டேடியே மம்மியே. டாடி மம்மி வீட்டில் இல்லை, பயமாக எனக்கு இல்லை, ரைஃபிள் எடுத்துட்ட கையில் இருங்க மக்கள். ஐயோ ஏங்க ஒவ்வொருத்தராக போட்டுட்டு தான் இருக்கோம். ஏங்க இங்கே கௌபாய் ஜாம்பிஸ் நிறைய பேர் இருக்காங்க. போட்டாச்சு அவ்வளோதான் மக்களே 6 ரெட்டு போட்டாச்சு. இப்போ வந்து ரீலோட் பண்ணியாச்சு. யாராவது போய் கூப்பிட்டு வாங்க ப்ரோ அவங்கள. இதை வண்டார் ப்ரோ 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 ஏன் ப்ரோ ஏங்க அவர் மாட்டிக்கிட்டார். இல்லை தப்பிச்சிட்டார். ஓகே ப்ரோ அவரை நான் அடிக்கிறேன் ப்ரோ. இல்லை ஓகே மக்களே அவர் நம்மளே அடிச்சிச்சு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, நம்ம அப்படியே கேப்சர் பண்ணிட்டே போயிடலாம். சரியா? இல்லை ப்ரோ கூப்பிட்டு வாங்க ப்ரோ. மக்களே அவர் போயிருக்காரு. நம்ம வந்து ரீலோட் பண்ணிட்டு பேங்குக்கு போயிடுவோம். வரோம். அதிகமாக இறங்கடா, மேலே இறங்கடா. ப்ரோ அப்படியே இல்லைங்க ப்ரோ. ஜாம்பிஸை சுடுங்க, ஷீல்டு ஜாம்பி அப்புறம் சுடுங்க. இது பிக்காக்ஸ் வச்சு மாறிடுங்க மக்களே, அப்போ தான் உங்களுக்கு வந்து புல்லட் வேஸ்ட் ஆகாது. அவ்வளோதான் முடிச்சாச்சு இந்த கதையை. ஓகே மக்களே மொத்தம் ஒரு பேங்க் ப்ரோ அப்படியே சுற்றி பார்த்துக்கோங்க எங்கேயா இருந்து வரப்போகுது. மக்களே நாங்கள் வந்து ஓரளவு கேப்சர் பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன். ப்ரோ அடுத்த ஷீல்டு தான் ப்ரோ. வாங்க ப்ரோ உங்ககிட்ட இல்லை ஸ்ரீகிட்ட ப்ரோ ஸ்ரீனித் ப்ரோ ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப் இங்கே வந்துருச்சு ப்ரோ. இதுக்கெலாம் பிக்காக்ஸ் போதும். ஓகே ப்ரோ நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஜாம்பி மட்டும் சுடுங்க. ஐயோ ஓகே முடிச்சாச்சு. ஓகே நான் வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இப்போ நான் பேங்க்குக்கு போயிடுறேன் ப்ரோ. ஓகே மக்களே நான் வந்து டேரெக்டாக இப்போ பேங்க்குக்கு வந்துட்டேன். வந்து நம்மகிட்ட கோடு கிடச்சிச்சு 25324. மக்களே கோடு வந்து 253 மக்களே நம்ம வந்து இங்கே வந்து உள்ளே வந்த உடனே பாண்டு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஓ மை காட் ஐ டிட் அக்செப்ட் இட். ஏங்க எத்தனை பாண்டு. ஓகே மக்களே நான் எல்லா பாண்டையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எல்லா பாண்டுமே எனக்கு தேவை. ப்ரோ நீங்கள் முதல்ல நான் இருக்கிற இடத்துக்கு கண்டுபிடிச்சி ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ரிவைவ் பண்ணுறேன். யாரும் பேசாமல் இருங்க ப்ளீஸ் ப்ரோ. உங்கள் கால்கிட்டே ஒரு ஓகே மக்களே நாங்கள் மக்களே சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு வில்லேஜை கேப்சர் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான் மக்களே கேப்சர் பண்ணியாச்சு. என்ன இதில் ருசாந்த் ப்ரோ செத்துட்டாரு. ப்ரோ வந்துடுறேன் ப்ரோ. திடீர்னு கால் வந்து பிரச்சனை இல்லை ப்ரோ. என்ன நைட்டு பாருங்க ப்ரோ. சாமி நைட்டு ப்ரோ. உள்ளே வாங்க ஜாம்பிலாம் ஸ்பான் ஆகிட்டு மக்களே நம்ம காலைல வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை ப்ரோ. பேஞ்சோ வாசிக்கிறீங்களா ப்ரோ? இப்படி வாங்க ஜாம்பி வந்துடும். ஓகே மக்களே நான் காலையில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மக்களே காலைல ஆகிடுச்சு. நாங்கள் திருப்பி வந்துட்டோம். இப்போ பார்த்தா நாங்கள் வந்து கன் எடுத்துக்கிட்டு நாங்கள் இப்போ வந்து எல்லா வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் முதல்ல எடுத்துகிட்டு அப்புறம் முதல்ல அவரை ரிவைவ் பண்ணோம். அதுக்கு முதல்ல எங்களுக்கு பேண்டேஜ் தேவை. நாங்கள் முதல்ல ஜென்ரல்ஸ் இங்கே ஒரு ஜாம்பி இருக்குது. ஜாம்பி வாங்க போங்க. ஏங்க பக்காய் வருது. பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே ஜென்ரல் ஸ்டோரில் 2 ஜாம்பிடா. ஓகே பிக்காக்ஸ் அடிப்போம். இதான் அங்கே தான் இருந்தேன். அங்கே இருக்க வேண்டியது ஏங்க ஒரு ஜாம்பி தொணை போல. எனக்கு ஹெல்த்து போயிடுச்சு மக்களே. ஜஸ்ட்டு மிஸ். ஏங்க பேண்டேஜ் கிடச்சிருச்சு ப்ரோ. ப்ரோ வரேன். அதுக்கு முன்னாடி ஸ்னேக் ஆயிலும் இருக்குது எனக்கு தேவை. இருங்க ப்ரோ நான் ஸ்னேக் ஆயில் குடிச்சிட்றேன். ப்ரோ அவரை ரிவைவ் பண்ணிட்டு வந்துடலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. ஓகே மக்களே ப்ரோ மட்டல் சீட் இருக்குது ப்ரோ. எடுத்துக்கோங்க ப்ரோ. மக்களே நாங்கள் வந்து ஓரளவு கேப்சர் பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன்.
ப்ரோ இது வில்லேஜ் இல்லாமல் என்ன ஏங்க ஓரளவு நாங்கள் கேப்சர் பண்ணிட்டோம் தானே ப்ரோ ப்ரோ இல்லைங்க ப்ரோ நான் வந்து அந்த ப்ரோ சாக் ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் வராதிங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல் தான் எதுவுமே யூஸ்லெஸ்ன்னு நினச்சிக்காதீங்க ப்ரோ 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 நான் ப்ரோ ப்ளீஸ் ட்ரெயினர் ப்ரோ என்னது ப்ரோ ப்ரோ எதுவும் ப்ரோ சண்டை நடந்துட்டு இருக்கு ப்ரோ பாண்டுக்கா இல்லை ப்ரோ ஓகே மக்களே நாங்கள் ப்ரோ க்ரூயிஸ் எடுத்துட்டீங்களா ப்ரோ அதுக்கு ஹோலி வாட்டர் தான் ப்ரோ இங்கே ஓகே மக்களே இவங்க ஹோலி வாட்டர் க்ரூயிஸ் எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணியாச்சு இப்போ வேறு எதுவுமே இல்லை ப்ரோ சாக் ஃபுல்லாக அடிச்சா பாருங்க ப்ரோ சாக் ஃபுல்லாக கட்டி திருப்பி இவங்களுக்கு தேவையானதில் எடுத்துருவாங்க இருந்தாலும் ப்ரோ ஒன்று கூட விட்டுறாதீங்க ப்ரோ ப்ளீஸ் முட்டை தான் ப்ரோ இருக்கு அப்போ போய் எடுங்க ப்ரோ என்னத்த ப்ரோ எடுக்க ருஷாந்த் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ இங்கே மட்டும் எதையும் நீ கேப்சர் பண்ணால் மட்டும் வெளியே வந்துடாது நீ ட்ரெயினுக்கு தயவு செஞ்சு எல்லாத்தையும் சாக் ஃபுல் பண்ணாமல் வந்துடாத ஃபுல் பண்ணிட்டு தான் வர கோல்டன் ஸ்டாச்சு ப்ரோ இந்த பேங்க்கில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதானா பேங்க்கில் மக்களே பேங்க் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகல ஏன்னா நான் எதிர்பார்த்து வந்த பேங்க் வேறு இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல ஓகே மக்களே நாங்கள் வந்து ஐயோ இதை வேறு எடுக்க முடியலையே சரி ஒன்று கீழே போட்டு மெட்டல் ஷீட் கீழே போட்டு இதை எடுத்துப்போம் இப்போ வந்து இதை கீழே போட்டு மெட்டல் ஷீட் எடுத்துப்போம் மக்களே ஃபுல்லாக வந்து இதுதான் ப்ரோ எடுக்க வர போகிறேன் ஜங்காக எதாக இருந்தாலும் சரி ப்ரோ ட்ரெயின் எங்க ப்ரோ தெரியல ப்ரோ ஸ்ரீனித் ப்ரோ ட்ரெயினில் தானே இருக்கீங்க ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்துருங்க ப்ரோ இங்கே ஓகே மக்களே அவரே போய் ட்ரெயின் இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்துருவார் நமக்கு வந்து இப்போ ப்ராப்ளமே இல்லை ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பேண்டேஜ் வேறு இருக்குது ப்ரோ சீக்கிரம் ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல ப்ரோ மக்களே இங்கே டரண்டாமோ இருக்குது இதெல்லாம் தேவை ப்ரோ டரண்ட் இருக்கா நம்மகிட்ட டரண்ட்டே இல்லை அப்புறம் எதுக்கு மக்களே அப்படிங்கிறீங்களா இருந்தாலும் இது வந்து தேவைப்படும் மக்களே நம்ம டரண்ட் ப்ரோ ருஷாந்த் ப்ரோ எங்கே இருக்கீங்க நீங்கள் இப்போ சாக் ஃபுல் பண்ணிட்டீங்களா ப்ரோ எழுதம் ப்ரோ என்ன மக்களே பாருங்கள் ட்ரெயின் வந்துருச்சு ப்ரோ நிறுத்துங்க ப்ரோ வாங்க ப்ரோ சீனியர் ப்ரோ வாங்க ப்ரோ அப்படியே வருங்க மக்களே இதை வந்து நம்ம வந்து இங்கே அப்படியே வெல்டு பண்ணிடுவோம் அதே மாதிரி இந்த டரண்டாமோவையும் எடுத்துகிட்டு போய் ஃபில் பண்ணிட்டீங்களா ப்ரோ எடுத்துகிட்டு சீக்கிரம் வாங்க ப்ரோ நான் அதுக்குள்ளே முன்னாடி ப்ரோ நான் ட்ரெயினை முன்னாடி எடுத்துகிட்டு போயிடுறேன் அங்கே வந்து கோல்டு இருக்குது நான் மைண்ட் பண்ணிருக்கேன் ஓகேவா ப்ரோ மக்களே ஃபுல் வில்லேஜ் கேப்சர் பண்ணுறதுங்கிறது ஸோ உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும் என்னடா இது ஈஸி வேலை சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்னு நினைப்பீங்க ஏறுங்க ப்ரோ நான் கோல்டு முன்னாடி ப்ரோ ருஷாந்த் ப்ரோ கோல்டு கிட்ட வந்துருங்க கொஞ்சம் முன்னாடி தான் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ மக்களே இங்கே பாருங்க கேப்சர் இங்கே தான் கோல்டு இருக்குது ப்ரோ கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா கோல்டு இருக்கும் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ ஓகே மக்களே கோல்டு இருந்துச்சு நாங்கள் வந்து அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வெல்டு பண்ண வந்துடலான்னு வந்துட்டோம் ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ ருஷாந்த் ப்ரோ உங்களால் தான் டைம் ஆகுது ஜாம்பியா ப்ரோ 8000 மீட்டர் போயிட்டு கோல் வாங்கிக்கலாம் ப்ரோ இப்போ நம்மக்கிட்ட ஆன்டி காசு இல்லை ப்ரோ க்ரூயிஸ் ஏங்க இங்கே பாருங்க ப்ரோ ஏங்க சில்வர் பிளேட்டு அட்டேங்க அப்பா போகலாம் ப்ரோ போங்க மக்களே இங்கே பாருங்கள் அப்படியே கோல்டு ஸ்டாச்சு உளுந்து ஓகே மக்களே ஓரளவுக்கு நாங்கள் முடிச்சிட்டோம் ஓகே மக்களே எங்ககிட்ட இருந்ததை விற்றோம் $355 இருந்துச்சு அப்புறம் நைட்டு வேறு வேறு நைட்டுங்கிறதால ஓரளவுக்கு காசு வந்துருச்சு இப்போ நாங்கள் ஏன் ட்ரெயினுக்கு போகிறோன்னா நைட்டில் நாங்கள் ட்ரெயின் இங்கே பார்க் பண்ணிட்டோம் ஒரு அவசரம் தானே அப்புறம் பார்த்தா இங்கே தான் நிறைய பொருள் இருந்துச்சு இதெல்லாம் வந்து எல்லாமே தேவை சில்வர் பார் அதெல்லாம் விற்காமையா மக்களே இருக்க முடியும் அதனால் எல்லாத்தையும் வந்து அன்வெல் பண்ணி ஸ்டோர் பண்ணிருக்கோம் இங்கே வருங்க பிளேட் ட்ராப் ஸ்டோர் ஓகே மக்களே அவரே ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ணிட்டாரு இதெல்லாம் நம்ம போய் இப்போ விற்றா போதும் இவர் வந்து அன்வெல் பண்ணி வச்சுருக்காரு நம்ம கரெக்டாக ஸ்டோர் பண்ணிப்போம் குதிரையே ஓகே மக்களே நம்ம வந்து குதிரையில் போகிறோம் ஐயோ அப்பா குதிரை எப்படி ஆட்டுது மக்களே ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி லக்கை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டேங்க எங்ககிட்ட இப்போ க்ரூயிஸ்லாம் இருக்குது ருஷாந்த் ப்ரோ கொஞ்சம் காசு வச்சுருப்பீங்க போல் எனக்கு தெரியாமல் ஓகே மக்களே இங்கே வந்து 20 ரூபா வச்சுருக்கு நல்ல பையன் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிப்போம் மக்களே ஏங்க அந்த கோல்டு கப்பு வந்து 25 ரூபா அப்புறம் 20 ரூபா 400 அது சில்வர் பிளேட் 10 ரூபா
சில்வர் பார் வந்து க்ரூயிஸ் 50ங்க 50. ஓகே மக்களே நம்மக்கிட்ட இப்போ 555 ரூபா இருக்குது. அதை வந்துட்டேன் ப்ரோ வந்துட்டேன். ஏங்க 601 ரூபா டேங்க அப்பா மொய் வச்ச மாதிரி இருக்குது மக்களே. புல்லட் மட்டும்தானா ப்ரோ, வேறு எதுவுமே வேணாமா? ஓகே மக்களே, இவங்க 2 பேருமே புல்லட்டு தான் வேணும்னு அடம் பிடிக்கிறதுனால நம்ம போய் புல்லட் வாங்கி தந்துடலாம். அதுவும் கம்மியாலாம் இல்லை ப்ரோ. உங்களுக்கு எவ்வளோ புல்லட் வேணுமோ அவ்வளோ எடுத்து வைங்க ப்ரோ. உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு ப்ரோ? ஆர்மரை வாங்கி தந்துடுறேன் ப்ரோ. ப்ரோ அவர் வீட்டில் இருக்கு ப்ரோ, என்கிட்ட இல்லை ப்ரோ. இதை வாங்கி தரேன் ப்ரோ. ப்ரோ எனக்கு 2 ப்ரோ. ஆளாளுக்கு 3 ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, டபுள் ஓகே ப்ரோ. அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா அப்புறம் அது நான் வந்து கோச்சிப்பேன் ப்ரோ. கரெக்டாக எடுங்க சரியா? முதல்ல இப்போ நான் வந்து கரெக்டாக 3 எடுத்துக்கிறேன். 1 2 அப்புறம் 3 ப்ரோ. உங்களுக்கு இப்போ இருக்கா? உங்களுக்கு எத்தனை ப்ரோ இருக்குது ருஷாந்த் ப்ரோ? ஸ்ரீ நீங்கள் எத்தனை ஸ்ரீ எடுக்கிறீங்க? உன்கிட்ட டோட்டலாக எவ்வளோ புல்லட் இருக்குது காட்டு ஸ்ரீ? 42. ஓகே ப்ரோ. இன்னும் ஒரு புல்லட் வந்து நான் தரணும். ஓகே ருஷாந்த் ப்ரோ, உனக்கு வந்து டோட்டலாக உனக்கு வந்து இன்னும் ஒரு புல்லட் வரணும் ப்ரோ. 2 புல்லட் வரணும். ருஷாந்த் ப்ரோ, உனக்கு எவ்வளோ புல்லட் இருக்குது காட்டு ப்ரோ? ப்ரோ உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸ்ரீ நீ அதெல்லாம் மீதியில் எடுத்துக்கோ. போதுமா ப்ரோ? எடுத்துக்கோங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. மக்களே கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ரைஃபிளில் வந்து 132 புல்லட் இருக்குது. ஆமையா ப்ரோ? ஆர்மரா மக்களே? எனக்கு ஆமன் தான் கேட்டுச்சு. உங்களுக்கு எப்படி கேட்டுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. இங்கே வேணாம், ஆர்மர் வந்து ஜென்ரல் ஸ்டோரில் தான் இருக்கும். எங்கள் கோல் வாங்கி ப்ரோ. கோல் கீழே போட்டிருந்தேன். எங்கே அது? அப்போடி எங்கள் கோல் போட்டிருந்தேன். வெயிட் பண்ணுங்கள். ரைட் அது லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா ப்ரோ? லெஃப்ட் ஹேண்டா? 2 எடுத்துடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ வாங்கியாச்சு, எடுத்துக்கோங்க ப்ரோ. என்னது ப்ரோ? லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர் ஆர்மர். ஓகே மக்களே, நம்மக்கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர் ஆர்மர் இருக்குது ப்ரோ. இங்கே இருக்கிறதே அவ்வளோதான் ஆர்மர். இருங்க மக்களே, கோல் வந்து வாங்கிப்போம், நமக்கு தேவைப்படும். நான் இருந்தாலும் கோல் வாங்கிட்டு வரேன் ப்ரோ. நம்ம அடுத்து 80,000 மீட்டர் ஸ்டாப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். 316 ருபீஸ்க்கும் நான் கோல் வாங்குறேன் மக்களே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து 60 ரூபாய்க்கு வாங்கியாச்சா? அடுத்து 3 கோல். ஓகே நான் வாங்கின கோல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு போங்க ப்ரோ. இருங்க ப்ரோ டோட்டலாக எடுத்துப்பீங்களா? எடுத்துக்கோங்க ப்ரோ. அங்கே இருக்கிறது மக்களே பிளட் மூனா ப்ரோ? இப்போ பிளட் மூனா என்ன ஓகே மக்களே, நம்ம வந்து கோல் அநியாயத்துக்கு வாங்கிக்கிட்டே இருக்கோங்க ப்ரோ. இல்லை ப்ரோ 80,000 மீட்டர் தான் ஸ்டாப் பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் மக்களே. இந்த முறை எடுக்க முடியாது ப்ரோ. ஓகே ப்ரோ நான் எடுத்துக்கிறேன் மக்களே. இந்த முறை ஃபுல்லாக நாங்கள் வந்து ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து விளாண்டுட்ருக்கோம். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 10 கோல் வாங்கிட்டோம். ஆமாம் தானே ப்ரோ? சுஷாந்த்கிட்ட மட்டுமே 10 இருக்குது. அப்போ மட்டுமே ப்ரோ கோல் மட்டுமே அவர்கிட்ட 10 இருக்குங்க. ஓகே நாங்கள் வந்து இந்த முறை ஒரு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளாண்டுட்ருக்கோம். நீங்களும் இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக இருக்காங்க ப்ரோ. எடுத்துக்கோங்க கோல்லாம். ஓகே மக்களே, கிட்டத்தட்ட நாங்கள் எவ்வளோ கோல் கிட்டத்தட்ட நான் வாங்கிட்டு காட்டுறேன் மக்களே. திருப்பி வேறு ஃப்ளைட்டுங்க. ஏங்க ஐயோ அடிக்கிறா ஐயோ ஏங்க வெளியே ஓடு ஐயோ சாவு செத்த பையலே சாவுடா. இல்லைடா புல்லட் முடிச்சு போச்சுடா. ஏங்க எனக்கு தெரிஞ்ச ஓ மை காட் ஏங்க அவ்வளோதாங்க, அங்கே இல்லைங்க. கன்னில் புல்லட் இல்லைடா, காலி ஆயிடுச்சுடா. ஏங்க தெரியுதா? ஐயோ ப்ரோ காப்பாத்து ப்ளீஸ் ப்ரோ. நான் போய் யாராவது ஸ்னேக் ஆயில் வாங்கிட்டு வரேன் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஸ்னேக் ஆயில் தா ப்ரோ கீழே போடு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. உடனே போடு ப்ரோ. பேஞ்சோ வாசிக்க ப்ரோ பேஞ்சோ ஏன் ப்ரோ கீழே போட்டேன்?
ஃபுல் ஹெல்த் ஏற்றிட்டு இருக்கேங்க. ஒப்பாடி நைட்டு சீக்கிரம் போயிடுச்சு. ஓகே ப்ரோ ப்ராப்ளம் இல்லை ஏங்க, நல்ல வேலை உயிரோடு இருக்கல, அது போதும் ப்ரோ. இல்லை ப்ரோ, ரைட்டே வாங்கியிருக்கேண்ணா ரெண்டுமே. இரு ப்ரோ இங்கே வந்து ஒரு வேர்வல்ஃப் பார்த்தோம் ப்ரோ, அதை எடுக்கிறதுக்கு வந்து செத்து போயிட்டோம் ப்ரோ. ஓகே மக்களே, நாங்கள் வந்து இப்போ வந்து பேரசப்பட வேணாம், ஏன்னா ஆல்ரெடி இப்போ வந்து புல்லட்லாம் வந்து தீந்து போச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ப்ரோ வேணாம் ப்ரோ, எனக்கு போதும் ப்ரோ, வேணாம் நம்ம போதும் மக்கள். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இன்னமேட்டு இங்கே இருந்தால் அது நமக்கு சேஃப் இல்லை. ஏன்னா இப்போ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வெறித்தனமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. புல்லட்லாம் வேறு காலி ஆகிடுச்சு போல். இங்கே எவ்வளோ இருக்குது, 17 புல்லட். ஏங்க காலி ஆகிடுச்சுங்க, சைபர் புல்லட்டு. அதனால தான் அவர் வந்து அடிக்க விட்டார் ப்ரோ. இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ண முடியாது ப்ரோ. ப்ரோ கோல் இருக்குதானே ப்ரோ? மக்களே, ஒருத்தர்கிட்டே 10 கோல் இருக்குன்னா யோசிச்சுக்கோங்க. நான் இன்னமும் கோல் வாங்கலாங்கிறேன், ஆனால் அவங்க வேணான்ட்டாங்க. சரி ஓகே, மெட்டல் ஷீட் இது வந்து இப்போ தேவைப்படாது, நானாக தேவைப்படும். ப்ரோ வாங்க ப்ரோ போகலாம். ட்ரெயின் எங்கே நிறுத்தியிருக்கீங்க? மக்களே எல்லோரும் ட்ரெயினுக்கு போயிடலாம். ஓகே மக்களே, கிட்டத்தட்ட இனிமேட்டு 80,000 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது தான் ப்ரோ. கோல் இருக்குல்ல, அப்படியே ஃபுல் டேங்க் பண்ணிட்டு போயிடுங்க ப்ரோ. அடுத்து நமக்கு ஏதாவது லூட்டு தேவைன்னா வில்லேஜ் லூட் அடிச்சுக்கலாம் ப்ரோ. போவேணாமே ப்ரோ. ஓகே மக்களே, நாங்கள் கிட்டத்தட்ட ஃபுல் டேங்க் பண்ணு ப்ரோ. ஃபுல் டேங்க் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். கௌபாய் ப்ரோ ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு மக்களே. இங்கே பாருங்கள், ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. ப்ரோ வரீங்களா? சுஷாந்த் ப்ரோ வண்டி ஓட்டுங்க ப்ரோ. வெயிட் பண்ணுங்கள், ஒரே செகண்ட் எங்க இருங்க. இப்போ வந்து புல்லட் ப்ரூஃப் ஷீட் மெட்டல் வந்து வெல்டு பண்ணிடலாம் ப்ரோ. இருங்க ப்ரோ, பின்னாடி வந்து வெல்டு பண்ணிருக்கேன் ப்ரோ. அதுக்குள்ளே நீங்கள் வந்து மூவ் பண்ணுறீங்க. ஓகே ப்ரோ மூவ் பண்ணுங்கள் மக்களே. இப்போ வந்து மூவ் பண்ண சொல்லியாச்சு ப்ரோ. அடுத்த பாயிண்ட் வந்து ஒரு 70,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி நிறுத்து. 1 வந்து கோல்டு இருக்குது ப்ரோ. ஸோ வந்து போய்கிட்டே இருக்கு ப்ரோ. ஓகே மக்களே, கிட்டத்தட்ட போயிட்டு நான் கூப்பிட்றேன். ஓகே மக்களே, நாங்கள் இப்போ வந்து கேவு பார்த்துட்டோம். கேவுக்காக தான் இப்போ வந்துட்டுருக்கோம். ரைஃபிள் எல்லோரும் எடுத்துக்கோங்கடா. இப்போ வந்து இங்கே எதுவும் ஜாம்பியும் இருக்குது. கேவுங்க ப்ரோ, நீ பேஞ்சை மட்டும் வாசி ப்ரோ. நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இரு ப்ரோ, சரியா ப்ரோ? கேவுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது ப்ரோ. சீக்கிரம் ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ வந்து இங்கே பாண்டெலாம் இருக்குங்க. நான் எடுத்துக்க வரதில்லை, நான் அவருக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுக்க போகிறேன். பாருங்கள், வர எல்லா பாண்டையும் அவருக்கு தான் தர போகிறேன். போய் எங்கே பாண்டு இருக்குன்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நான் எடுக்கக்கூடாதுங்க. இங்கே ஒரு பாண்டு இருக்குது, நான் எடுக்கலை, பார்த்துக்கோங்க ப்ரோ. இங்கே இருக்குது ப்ரோ, இங்கே இங்கே ஒரு பாண்டு எடுத்துக்கோங்க ப்ரோ. அப்புறம் அங்கேயும் இருக்குது ப்ரோ. மக்களே, இங்கே எனக்கு தெரிஞ்சு பாண்ட் இருக்கான்னு தெரில. இருக்கு இங்கே ப்ரோ. என்கிட்ட வாங்க. அது சும்மா நோட்டு ப்ரோ. என்கிட்ட வாங்க. எடுத்துக்கோங்க. ஓகே மக்களே, நான் எல்லா பாண்டையும் கலெக்ட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே மக்களே, நாங்கள் வந்து இப்போ வந்து கேவுக்கு பேக் சைடு வந்துட்டோம். அடித்து உடச்சிட்டோம் ப்ரோ. எல்லோரும் ரைஃபிள் எடுத்துக்கோங்க. ஓகே, எல்லாம் தயாராக இருங்க. ஓகே, 3, 2, 1. ஹலோ பேபி, லெட்ஸ் கோ. அந்த புல்லட்டு உள்ள காலை வச்சாச்சு, அவ்வளோதான். வருது. டே எல்லாம் முன்னாடி போங்கடா. நான் பின்னாடி நிற்கிறேன். டே யாராவது முன்னாடி போங்கடா, அப்போ தான்டா என்ன சாம்பி வருதுன்னே தெரியும். வருதா இல்லையா? அவ்வளோதான் ப்ரோ. ஒன்றா இருங்க. ஒன்றாவே இருங்க ப்ரோ. எதுவும் வரல, ஒன்றா இருங்கடா. எப்பயும் தனியாக போகாதீங்கடே. விட்டுட்டு போயிட்டீங்க பாவீங்களா. நான் பேக்கில் ஆடுறேன், நீங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஆடுங்க. பேக்கில் வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் சாம்பிட்டே மாட்டி விட்டுறீங்க. ரீலோட் பண்ணிட்டியா ப்ரோ? அப்படியே முன்னாடி போங்கடா, நடந்துக்கிட்டே இருங்க. இருங்கடா, வெயிட் பண்ணுங்க. நின்று ஒரு இடத்துல ஆடுங்க, எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நைட் ஆயிடுச்சுன்னா வெளியே போயிடலாம்டா. என்கிட்ட மைனர் கேப் இருக்குது, வெளியே போயிடலாம். போயிடு பெண்ணு ஷோ. பேண்டுக்கு எடுத்து வந்து ரிவைவ் பண்ணுறா ஸ்ரீ
முடிச்சிட்டேன் ப்ரோ முடிச்சிட்டேன் ப்ரோ இன்னொரு பின்னாடி ப்ரோ அடி ப்ரோ. ஓகே ஓகே ப்ராப்ளம் இல்லை ப்ரோ 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 பார்த்து ப்ரோ. மகே சாமி அது என்னடா வெடிகுண்டு சாம்பி. அப்போ அடி ஜஸ்ட் மிஸ்ரா. ப்ரோ அது அடிச்சு அதுவே செத்துரும். வெடிச்சிருண்டா பக்கத்தில் போயிடாத. போ இப்போ போய் அவனை ரிவைவ் பண்ணலாம். இது அடி ப்ரோ. இது வேறடா அப்போ அடி. ரீலோட் பண்ணிட்டு போ மக்களே. எங்களுக்கு வந்து உண்மையாலுமே அள்ளு விட்டுருச்சு இப்போ. ப்ரோ வருது ப்ரோ. ப்ரோ ஐயோ பின்னாடியே இருங்கடா அதுவே போதும். இன்னொரு சாம்பியா? அட்ரா நீ அடிச்சிருச்சு. ஏங்க ஸ்கெலிட்டன்லாம் நம்ம ஒன்றாவே ஆடலாம் ப்ராப்ளம் இல்லை. பாம் சாம்பி அடையே தள்ளிடு. ஏங்க அவர் செத்தது பரவாயில்லையா போச்சு. பாம் சாம்பி ஓகே ஏன்னா அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு இப்போ என்னென்ன சாம்பி வருதுன்ட்டு. ஏங்க உண்மை அது என்ன வெடிக்கல இன்னும் ப்ரோ. போகலாமா என்ன? எதுவுமே வரலையா? உள்ளே போயிடலாமா ப்ரோ? சீக்கிரம் வாங்க ப்ரோ, ரிவைவ் பண்ணி விட்டுறலாம் அவரை ப்ரோ. டைட் அடிச்சா ப்ரோ சேஃப்டி எடுத்துக்கோ. வா ப்ரோ உள்ளே போகாத ப்ரோ. உன்ட்ட அந்த மெட்டல் ஆர்மர் இருக்குல்ல அதை வந்து இங்கே போடு. என் பின்னாடி வா சீக்கிரம் வா ப்ரோ. சீக்கிரம் டைமில் நமக்கு. உள்ள வா ப்ரோ. வா ப்ரோ. அந்த மெட்டல் ஆர்மர் எடு. மெட்டல் ஷீட். ஓகே அவ்வளோதான் மக்களே. அப்படியே வச்சுருவோம் ப்ரோ. கால் வரைக்கும் இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் பார்த்துக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மக்களே. நான் காலையில் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு 2 நாள் ஆகிடும் போல் இதை லூட் அடிக்க. ஓகே மக்களே, அடுத்த நாள் காலையில் திருப்பி கேவல் லூட் அடிக்க நாங்கள் வந்துட்டோம். வருது யாராவது வராங்களா பாரு வருஷம் உள்ள மக்களே. அவன் வந்து யாரும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். கேவுக்குள்ளே கால் வச்சாதான்டா யாராவது வருவாங்க. ஸ்ரீ ரொம்ப உள்ளே போயிடாத, நிறைய பேர் வந்துடுவானுங்க. யாராவது இருக்காங்களா பாரு. பானா வரானுங்களா? சுஷாந்த் வா. ஸ்ரீ வா. ரிவைவ் பண்ணிவிடு. என்கிட்ட பேண்டேஜ் இல்லை ப்ரோ. நான் உன்னை இப்போ செக்யூர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு உன்னை செக்யூர் பண்ணும் ப்ரோ. ரிவைவ் பண்ணிட்டியா? அவனை வந்து அவன் கன் எடுத்துக்க சொல்லு ப்ரோ முதல்ல. இங்கே பிக்காக்ஸ் இருக்கு பாரு ப்ரோ. இல்லை அது எடுக்க முடியல ப்ரோ. உன் கன்று எங்கேயாவது இருக்கும் இங்கே பக்கத்தில். அப்படியே பாரு. ஃப்ரண்ட்டில் தானே ப்ரோ செத்த ப்ரோ. அங்கே போகுது, இங்கே இருக்கு. ஓகே மக்களே, மாஸ்க் எடுத்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.